நான் உங்களுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள், பதிகங்கள், மந்திரங்கள் இந்த நாள்ல இத பண்ணுங்க. முக்கியமா ஆழ்வார்களினுடைய திருநட்சத்திரம் வருகிறபோது, நாயன்மார்களினுடைய குரு பூஜை வருகிறபோது, இந்த நாள்ல இவங்கள வழிபாடு பண்ணுங்க. அதுக்கான பலன் நிச்சயமா உண்டு. இந்த மாரி உங்களுக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்கேன் இல்லையா? நான் உங்களுக்கு இடறினும், தளரினும்னு ஒரு பதிகம் சொல்லிக் குடுத்தேன். எத்தன பேர் அத தினமும் சொல்றீங்க? அந்த பதிகத்துக்கான சிறப்பு, அந்த பதிகத்தை சொல்ல சொல்ல நிச்சயமாக நமக்கு ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கும். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பதிகம் சொன்னா பணம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு சொற்பொழிவாளராக கோவில்களுக்கு போய் சொற்பொழிவு பண்றேன். 10 நிகழ்ச்சி புக் ஆகிற இடத்துல ஒரு 20 நிகழ்ச்சி புக் ஆச்சு அப்படின்னா அது வருமானம் பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்படி நீங்க இடறினும் தளரினும் பதிகம் சொல்ல 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 உங்க வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்தி நாம் உழைக்கிற போது ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும். நான் எத்தனையோ பேருக்கு இடறினும் தளரினும் பதிகம் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க நம்பிக்கையோட சொல்லி அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு. கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிருக்கு, எனக்கு வரவேண்டிய பணம் ரொம்ப நாளா வராம இருந்த பணம் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோட இதை சொல்லணும், அதுதான் விஷயம். இப்ப ஏன் இடறினும் தளரினும் பதிகம் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தை பாடிய கோவில் திருவாவடுதுறை, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. அந்த திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவில்ல தான் தன் தந்தையினுடைய யாகத்திற்கு பொருள் வேண்டும் என்பதற்காக கோமுக்தீஸ்வரரை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடினார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் என்று தொடங்குகிற அந்த பதிகத்தை அவர் பாடிய போது சிவபெருமானுடைய அருளால் அவருக்கு பொற்கிளி கிடைத்தது. அதற்கு உளவாக்கிளின்னு பேர். அதனால் உளவாக்கிளினா எடுக்க எடுக்க குறையாமல் பொருள் வரக்கூடிய அந்த பொற்கிளி. அதனால தான் இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்கிற போது நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரும் என்பது அதை படிச்சு சொன்னவங்களுக்கு தெரியும். நீங்க அதை செஞ்சு பாருங்க. இந்த வைபவம் அந்த கோவில நடக்கும். எப்ப நடக்கும்னா தை மாசத்துல ரத சப்தமி திருவிழான்னு அதுல கொண்டாடுவாங்க. அதுல ஒரு நாள் ஞானசம்பந்த பெருமான் இடரினும் தளரினும் பதிகம் பாடி பொற்கிளி வாங்குகிற அந்த வைபவம் நடக்கும். இந்த வருஷம் ஜனவரி 30ஆம் தேதி திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவில்ல ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகம் பாடி பொற்கிளி வாங்கின அந்த வைபவம் நடக்குது. நீங்க தஞ்சாவூர்ல இருக்கிறீங்க, கும்பகோணத்துல இருக்கிறீங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் கிடைத்தால் நேர்ல போய் அந்த வைபவத்தை பாருங்க. அல்லது என்னால சாயந்தரம் தான் போக முடியும், காலையில அந்த வைபவம் முடிஞ்சிருமே அப்படின்னா அன்னைக்கு நீங்க போய் தரிசனம் பண்ணலாம். அந்த உலவாக்கிழி பெற்ற அந்த இடம்லாம் அங்க வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. அங்கேயே அமர்ந்து இடரினும் தளரினும் பதிகம் சொல்லுங்க. அங்கதான் திருமூலர் 3000 திருமந்திரம் பாடல்களை நமக்காக பாடி கொடுத்தார். அந்த மரமும் அங்கேயே இருக்கு. படர் அரசு மரத்தடியில் அமர்ந்து திருமூலர் நமக்கு திருமந்திரம் சொன்ன கோவிலும் அந்த கோவில் தான். இப்ப வெளியூர்ல இருக்கிறோம், எங்களால அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாது, அவ்வளவு தூரம் எங்களால வர முடியாது. நாங்க என்ன பண்றதுன்னா கண்டிப்பாக அன்றைய தினம் இடரினும் தளரினும் பதிகத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. 9 முறை, 11 முறை, 21 முறை, அது முழுசா அந்த 11 பாட்டு இருக்கு இல்லையா, அது 11 பாடல்களையும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற போது நிச்சயமாக அந்த நாள்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லணும். முக்கியமா ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு சொல்லுங்க. ஏன்னா அந்த கோவில்ல அந்த வைபவம் நடக்கக்கூடிய நாள் அதுதான். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதலுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே. இந்த பதிகத்தை நீங்க படிங்க, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வரும் நான் சொல்லி எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது. இப்பெல்லாம் யூடியூப்ல இருக்கு, நெட்ல எடுத்துடலாம். இந்த 2007, 8 அந்த சமயங்கள்ல நான் சொற்பொழிவுக்கு போகும்போது எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இடரினும் தளரினும் பதிகம் படிங்க. அப்ப கேட்பாங்க, அம்மா எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. போற இடத்துல இடரினும் தளரினும் பதிகத்தை எத்தனையோ பேருக்கு என் கையால நான் எழுதி கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னன்னா, இப்போ ஒரு 10 பேருக்குன்னா எத்தனை பேருக்கு நம்மளால எழுத முடியும்? அதுக்கே ஒரு நேரம் ஆகும்ல. அதெல்லாம் நான் சொற்பொழிவுக்கு போகும்போதெல்லாம்
இடரினும் தளரினும் பதிகத்தை வந்து ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு போவேன். இப்ப வந்து கூகுள் இருக்கு, நம்ம எடுத்துடலாம். அப்ப 2005, 6 அப்போ நான் சொற்பொழிவுக்கு போகும்போது, பட்டிமன்றத்துக்கு போகும்போதெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு போவேன். கோவில்கள்ல சொற்பொழிவு பண்ணும்போது சொல்லுவேன், இடரினும் தளரினும் பதிகம் சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கடன் தீரும், பணம் கிடைக்கும், உங்க வீடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு. ஏதோ நமக்கு கொஞ்சம் ஒரு புண்ணியம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு. அதனால இதை பார்ப்பவர்கள் ஜனவரி 30ஆம் தேதி அன்றைக்கு திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலில் ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானுக்கு பதிகம் பாடி பொற்கிழி பெற்ற அந்த வைபவம் நடக்கிற நாளில் இடரினும் தளரினும் பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.